இப்போ அமிழ்டப்பா பாரிசாலாம் தமிழ் தேசிய தலைவன் ஆகிட்டான். ஆர்எஸ்எஸ் அப்படியே தயார் பண்ணி களத்தை இறங்கியிருக்கு. அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்கேன், அந்த கொசு பெரிய ஆள் ஆகிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் நீ அடிக்கடி ஒன்று சொல்லுவல, போர் தமிழனுக்கும் தெலுங்குக்குமான போர் திட்டமிட்டு பிரிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இது தெலுங்கனும் பிராமணனும் சேர்ந்த தமிழுக்கு செய்கிற துரோகம் தான். இது மாதிரி சதி செய்து பண்ணது பிராமணனும் தெலுங்கனும் தான். இந்த ஆனாவனா நீ சொல்லுவல, இது தமிழனுக்கும் தெலுங்குக்குமான போர் அப்படின்னு சொல்றல. இப்போ சொல்றேன், கரெக்ட். இனிமே போர் தான். தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்களை ஏமாத்தி வாழ்ற இந்த ஆன்டி கிறிஸ்டான பாண்டியனுக்குமான போர் தான் இனிமே இருக்கும். மக்கள் நீங்கள் தரக்கூடிய நிதி உதவியால் தான் இயங்கிட்டு இருக்கு. உங்களால் முடிந்த அளவு நிதி உதவி தர விரும்புவோர் திரையில் காட்டப்பட்ட இந்த ஜிபே எண்ணுக்கு அல்லது இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நிதி உதவி அளிக்கலாம். ஏங்க, காசு கேட்டா இந்த நாய் பொத்திக்கிட்டு கொடுக்கணும். நீங்க இறங்கி போறீங்க. பொறுமையா, பொறுமை. அரசியல்ல பொறுமை ரொம்ப முக்கியம். எரும மாடு மாதிரி இருக்கணும். தமிழனை முட்டாளாக்குற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மட ஜனங்களுக்கு அது புரியல. புரிஞ்சுக்கிட்டா சரியாயிரும். பயங்கரமா இருக்கு நெல்சா, இதுவே பண்ணிடலாமே. காக்கார், இது பாரு, இந்த கப்பல்ல போட்ட கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் அவனுடையதா இருக்கலாம். ஆனா இந்த துணி போட்ட கூலிங்க ஏ ஆளுங்க. அவ செத்துட்டான்னு என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல.